மதுரையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி ஒருவர் நடைபயிற்சிக்கு சென்றபோது சுற்றி வளைத்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதன் பின்னணியும் விசாரணை விவரங்களையும் பார்க்கலாம். மதுரையில் செல்லூரிலிருந்து நரிமேடு வழியே சின்ன சொக்கிக்குளம் செல்லும் வழியில் உள்ளது பிபி குளம். இது தல்லாக்குளம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்டது. இங்கு வல்லபாய் தெருவில் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனின் இல்லமான பாளையம் பங்களா அமைந்துள்ளது. வெகு அருகில்தான் தல்லாக்குளம் காவல் நிலையமும் உள்ளது. பெரிதாக வாகன போக்குவரத்து இருப்பதில்லை என்பதால் காலையிலும் மாலையிலும் ஏராளமானோர் நடைபயிற்சி செய்வார்கள். இப்படி நடைபயின்றவர்தான் பாலசுப்ரமணியன், நாம் தமிழர் கட்சியின் மதுரை வடக்கு தொகுதி துணைச் செயலாளர். இந்த முறை நடைபயிற்சிக்கு புறப்பட்ட பாலசுப்ரமணியன் வீடு திரும்பவில்லை. 2 இருசக்கர வாகனங்களில் வந்த 4 பேர் அவரை சுற்றி வளைத்து கூரிய வாள்களாலும் கத்திகளாலும் கண்மூடித்தனமாக தாக்கிவிட்டு தப்பியுள்ளனர். உயிருக்கு போராடிய பாலசுப்ரமணியனை அருகே உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது உயிர் பிரிந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். தகவலறிந்து சென்று உடலை கைப்பற்றிய தல்லாக்குளம் காவல்துறையினர் விசாரணையை தொடங்கினர். சந்தேக நபர்கள் கொலை செய்துவிட்டு தப்பியோடியதாக முதல்கட்ட தகவல் அறிக்கை கூறுகிறது. மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதனின் நேரடி கண்காணிப்பில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. கொல்லப்பட்ட பாலசுப்ரமணியன் நாம் தமிழர் கட்சியின் பதவியில் இருந்தாலும் கட்சி செயல்பாடுகளில் தீவிரமாக ஈடுபட்டது இல்லை என்கிறார்கள் கட்சிக்காரர்கள். இதனால் அரசியல் கொலையாக இருக்காது என்பது காவல்துறையின் கணிப்பு. 49 வயதான பாலசுப்ரமணியன் வட்டி தொழில் செய்து வந்துள்ளார். கொடுத்த பணத்தை வசூலிக்க கரார் என்ற பெயரில் கடுமையாக நடந்து கொள்வார் என்கிறார்கள் செல்லூர்காரர்கள். இந்த வகையில் யாரேனும் விரோதம் கொண்டிருந்தார்களா என காவல்துறை விசாரித்து வருகிறது. 2012ஆம் ஆண்டுக்கு முன்பு ஆட்டோ ஓட்டியுள்ளார் பாலசுப்ரமணியன். இவரது அண்ணன் காலமான பிறகு அண்ணி கொலை செய்யப்பட்டுள்ளார். பாலசுப்ரமணியன் தான் சொத்துக்காக கொலை செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் சாட்சிகள் இல்லாததால் வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. இதேபோல வண்டியூரில் ரவுடி ஒருவர் கொலை உட்பட மொத்தம் 5 கொலை வழக்குகள் பாலசுப்ரமணியன் மீது பதிவாகியிருந்தன. வண்டியூர், தல்லாக்குளம் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் அடிதடி, கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட வழக்குகளும் உள்ளன. பங்க் பாலன் என்பது இவரது அடைமொழி. இவையெல்லாம் 2012க்கு முன்பு. அதன் பிறகு முழுக்க முழுக்க வட்டி தொழில்தான் இவருக்கு. பங்க் பாலன் சம்பந்தப்பட்ட வழக்குகளுக்கும் இவர் கொல்லப்பட்டதற்கும் தொடர்பு இருக்கலாமா என விசாரிக்கிறது காவல்துறை. பாலசுப்ரமணியன் தனது தம்பி மகளை நெருங்கிய உறவினர் பாண்டியராஜனின் மகனுக்கு மனம் முடித்து வைத்துள்ளார். பின்னர் அந்த இளம் தம்பதிக்கிடையே பிரச்சனைகள் ஏற்பட்டதால் குடும்ப வன்முறை புகார் அளித்து மாப்பிள்ளை குடும்பத்தினரை கைது செய்ய வைத்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் மாப்பிள்ளை குடும்பத்தினருக்கும் பாலசுப்ரமணியனுக்கும் கருத்து வேறுபாடுகளும் மோதல்களும் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. பங்க் பாலன் கொல்லப்பட்ட இடத்தில் உள்ள சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்தது காவல்துறை. அதில் பாலசுப்ரமணியனை கொடிய ஆயுதங்களால் தாக்கிய கும்பலில் 18 வயது நிரம்பாத சிறார்களும் இருப்பது தெரியவந்துள்ளது. அவர்கள் கூலிப்படையாக இருக்கலாம் என சந்தேகிக்கிறது காவல்துறை. அடுத்தடுத்து விஞ்ஞானபூர்வ விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ள தனிப்படையினர் கொலையாளிகளை தேடி நெல்லை, தூத்துக்குடி, பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு சென்றுள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் மணிகண்ட பிரபுவுடன் ரவிக்குமார்.